மதுரைய வெள்ளக்காரங்க காலத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ரோஸ் பீட்டர் அப்படின்ற கலெக்டர். அவர் தினமும் என்ன பண்ணுவாரா, குதிரையில ஏறி மீனாட்சி அம்மன் கோயில ஒரு சுத்திட்டு வந்து தன்னுடைய பூட்ஸ் கால கூட கலட்டாம குதிரை மேலே ஏறி நின்று தெற்கு கோபுரத்துல இருக்கக்கூடிய அம்மனை ஒரு வாட்டி வணங்கிட்டு போவாரு. இது அவருடைய தினசரி வழக்கம். ஒரு நாள் இரவு நேரத்துல புயல், இடி, மழைன்னு பயங்கர இயற்கை சீற்றமா இருக்கு. இரவு 12 மணிக்கு அவருடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது. இவர் போய் கதவை திறந்து பாக்குறாரு. ஒரு பச்சை பாவாடை சட்டை உடுத்தி 8 வயசு பெண் குழந்தை, முகமெல்லாம் மஞ்சள் பூசி கையில வளையலோட நிக்கிறா. இவர் யாருன்னு கேக்குறாரு. அவருடைய கையை பிடிச்சு அந்த குழந்தை வெளியே இழுக்கிறா. இப்ப அவருடைய மனைவி வர்றாங்க. 2 பேரினுடைய கையையும் பிடிச்சு அந்த குழந்தை வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. இவங்க எடுத்துட்டு வந்த அடுத்த நிமிஷம் பெரிய இடி மின்னல் பட்டு அவங்களுடைய வீடு தகர்ந்து இடிஞ்சு உழுகுது. இப்ப ஒரு பிரமிப்பினுடைய உச்சியில தன்னை காப்பாற்றியது யாருன்னு பாக்குறாரு. அந்த குழந்தை அங்க இல்ல. இந்த மலையின் செகதியில அந்த குழந்தையினுடைய கால் தடம் தெரியுது. இவங்க இந்த கால் தடத்தை பின்பற்றிட்டே வர்றாங்க. அது மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய தெற்கு கோபுரத்தில் முடிகிறது. இவர் அங்க உளுந்து எழுகிறாரு. அம்மா, நான் உன்னை பாக்குறதுக்கு என்னுடைய பூட்ஸ் காலை கூட கலட்டாம உன்னை கும்பிட்டுட்டு போவேன். ஆனா நீ செருப்பே இல்லாம என்னைய காப்பாத்திருக்கேமான்னு சொல்லி தங்கத்தில் வைரக்கற்கள் பதித்த காலணியை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வெள்ளையரான ரோஸ் பீட்டர் சாத்தினார் என்பது வரலாறு. மீனாட்சி அம்மன் காப்பாற்றினாரா என்ற கேள்விக்கு யார் காப்பாற்றினார்களோ அவர்களை மீனாட்சி அம்மனாய் ரோஸ் பீட்டர் என்ற வெள்ளையர் வணங்கியிருக்கிறார் என்பது வரலாறு.